வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ண வந்திருக்கோம். அதாவது பழைய வீட்டை வந்து இடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து புதுசாக ஒயரிங் பண்ணி வந்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க, அதுக்கும் கொஞ்சம் ஒயரிங் பண்ணோன்னாங்க. ஸோ மெட்டீரியல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி பிரித்த மெட்டீரியல் இருக்கிறனால பழசையே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால நம்ம அதை வச்சே ஃபுல் ஒயரிங் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சாச்சு. இதில் 8 மாடலில் 2, 6 மாடலில் 1, 3 மாடலில் 1, இவ்வளோ தான். இந்த பாக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். ஸோ ஓட்டு வீடு அப்படிங்கிறனால நம்ம வந்து கிளாம்பு இதெல்லாம் அடிக்க தேவையில்லை. ஒரே ஸ்க்ரூ பண்ணிட்டு ஏற்றினா மட்டும் வேலையே முடிஞ்சிச்சு. வேலை வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நோண்டு வேலையாக இருந்துச்சு. ஏன்னா பழைய வீடு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டு பண்ணுறனால பழைய பாக்ஸு ஒயரிங்கு இதெல்லாம் பிரிச்சுட்டு நீட்டாக அதே திருப்பி அடிக்கிறனா கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா பழைய பாக்ஸில் இருக்கிற ஆணி எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. பாக்ஸ் உடையாமல் எடுத்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டும் ஆகிடுச்சு. வீடு வந்து தோட்டத்தில் இருக்கிற அப்படின்னால அவுட்டரில் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரீட் லைட்டும் மாட்டி கொடுத்துருந்தோம். பேக் சைடு மட்டும் ஒரு பல்கெட்ஸ் ஃபிட்டிங் மாட்டிருந்தோம். ஃப்ரண்டில் ஸ்ட்ரீட் லைட் வந்து 18 வாட்ஸில் ஒரு எல்இடி லைட் ஒன்று மாட்டி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் முன்னாடி இடம் பெருசாக இருக்கிறனால 50 வாட்ஸில் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனால் இல்லைப்பா எனக்கு வெளிச்சன்னு இருந்தால் போகுது, ஸோ எனக்கு ஒரு 25 வாட்ஸில் 20 வாட்ஸில் இருந்தால் போகுது அப்படின்னு கேட்டாங்க. நம்மகிட்ட 18 வாட்ஸ் இருந்ததுனால 18 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட் வந்து மாட்டி விட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயரிங் எல்லாம் இழுத்து முடிச்சாச்சு. பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. லைட்டும் கூட ஃபிட் பண்ணிட்டோம். இனி எல்லாமே சுவிட்ச் பாக்ஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்தா மட்டும் போதும். சுவிட்ச் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாத்ரூம் வெளியே வந்து 6 மாடல் சுவிட்ச் மாற்றிருக்கோம். அதில் ஒரு ப்ளக்கு ஒரு சாக்கெட்டு கொடுத்துருக்கோம். ஒரு சுவிட்ச் 20 ஆம்ஸில் மாற்றி ஹீட்டருக்காக அது கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு வெளி லைட்டு வந்து ஒரு உள் லைட்டுக்கு வந்து ஒரு பல்கெட் ஃபிட்டிங் வெளி லைட்டுக்கு ஒரு சுவிட்ச் உள்ள ஒரு லைட் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே மாட்டியாச்சு. மாட்டிட்டு அந்த மேலே ஷீட்டும் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒர்க் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.